பெரியாரு எந்த பத்திரிகையில எழுத்து சீர்திருத்தம் செஞ்சாரு, எந்தெந்த வருஷம் எந்தெந்த பத்திரிகை ஆரம்பிச்சா சொல்லிட்டு தான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, சாதி ஒழிப்பு அப்படின்ற பத்திரிகை தான் அவர் எழுதுனது. ஓகே, இது ஒரு ஷார்ட் கட்டா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒருத்த குடிச்சிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, கன் எடுத்து 4 பேரை சுட்டுட்டான். ஏன்டா சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, நான் வந்து யாரையும் கொலை பண்ணல, நான் பண்ணது பேர் புரட்சி அப்படின்னு சொல்றான். நீ பண்ணது கொலைடான்னு சொல்லிட்டு அவனை பண்ண என்ன பண்றாங்க அப்படின்னா, உனக்கு சுத்தமா அறிவே கிடையாது, ஏதோ பண்ணி நான் தப்பு பண்ண கொலை பண்ணாலும் பிடிச்சி ஜெயில போடுறான்னு சொல்லிட்டு, அறிவில்லைன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஸோ ஜெயில என்ன பண்ணான்னா விடுதலை ஆயிட்டு வரான். ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டு வரான். விடுதலை ஆயிட்டு வெளியே வந்தோடனே மக்களை பாக்குறான், எல்லாம் ஜாதியால பிரிஞ்சிருக்காங்க, ஜாதி வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதான் ஷார்ட்கட். ஓகேவா? குடிச்சிட்டு ரிவோல்ட் எடுத்து 4 பேரை சுட்டுட்டான். ஏன்டா சுட்டுன்னு கேட்டா, நான் பண்ணது புரட்சின்னு சொல்றான். இந்த பையனை சுத்தமா அறிவியல சொல்லிட்டு தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டு வரான். விடுதலை ஆயிட்டு மக்கள் வந்து ஜாதி ஒழிப்பு பண்றான். இதான் ஷார்ட்கட்டு. ஸோ 1925, 1928, 33, 34, 35, 36 இது எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 25 உங்களுக்கு தெரியும், சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சுதான் இந்த குடியரசு பத்திரிகை ஆரம்பிச்சது. இதெல்லாம் அபிஷியல் நியூஸ் பேப்பர் சுயமரியாதை இயக்கத்துக்கானது. ஸோ ரிவோல்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கில பத்திரிகை. ரிவோல்ட்ன்றது ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை. பகுத்தறிவு தான் அவர் என்ன பண்ணான்னா எழுத்து சீர்திருத்தம் செஞ்சார். பெரியார் எந்த பத்திரிகை எழுத்து சீர்திருத்தம் பண்ணான்னு சொல்லி கேட்டான் அப்படின்னா பகுத்தறிவு. ஓகேவா? ஸோ அந்த 25க்கும் 28 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? அதுதான் என்னது 3. அந்த 3 தான் இங்க இருக்கும். ஸோ 3, 33, 34, 35, 36. ஓகேவா? இந்த சாதி ஒழிப்பு பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தை வந்து தமிழ்ல வந்து மொழியாக்கம் பண்ணியிருப்பாரு. அதான் வந்து இந்த சாதி ஒழிப்பு. பெண் ஏன் அடிமையாளன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி அவர் இறக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாரு. அது என்ன பத்திரிகைன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உண்மை அப்படின்ற பத்திரிகை. ஓகேவா? தான் இறப்பதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பத்திரிகை எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உண்மை அப்படின்ற பத்திரிகை. அது மாதிரி சித்திரபுத்திரன் அப்படின்ற புனை பெயர்லயே அவர் வந்து பத்திரிகை எழுதியிருக்காரு. ஓகேவா? சித்திரபுத்திரன் அப்படின்ற புனை பெயர்லயே அவர் என்ன பண்ணிருக்காரு, பத்திரிகை எழுதியிருக்காரு. இப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழக அரசு பெரியாரோட பத்திரிகை என்னன்னு சொல்லி கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். நன்றி.